ஆதியாகமம் அதிகாரம் 19 வசனம் 26. லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அன்பான தேவ பிள்ளைகளை, சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் வாசிக்கும்போது லோத்தின் மனைவிக்கு நேர்ந்ததை பார்க்கிறோம். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்று எச்சரிக்கப்பட்டும் தேவதூதர்கள் அவள் கையை பிடித்து சோதோம் பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்துவிட்ட பிறகும் கீழ்ப்படியாமையின் காரணமாக அவள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் இழந்து போனாள். கர்த்தரால் கரம் பிடித்து நடத்தப்படும் நாமும் உலகத்தையும் அதன் இச்சைகளையும் உற்று பார்க்காமல் இருக்க வேண்டும். லோத்தின் மனைவியின் இந்த சம்பவம் வேதாகமத்தில் நமக்கு ஒரு பாடமாகவே வைக்கப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, லோத்தின் மனைவி வேடிக்கை பார்க்க திரும்பவில்லை. அவளுடைய சரீரம் சோதோமுக்கு வெளியே இருந்தாலும் அவளது இருதயம் சோதோமுக்கு உள்ளேயே இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றும், பிலிப்பியர் 3:13-14 பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றும் வேதம் சொல்லுகிறது. நாமும் பழையவைகளை மறந்து நம் தேவன் நமக்கு கட்டளையிடுகிறவைகளின்படியெல்லாம் நாம் நடந்து விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் முழுவதுமாக நாங்கள் வெறுத்து உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ எங்களையும் எங்கள் குடும்பத்தின் நபர்களையும் பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே வேளையில் ஆடியா. சொல்லுங்க பார்க்கலாம். துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும்.